திருமேனி அவளனிலோ அவள் சௌமிதனே கொட்டையிலம் அவள் திருமேனி அவள் அவளனிலம் அவள் சௌமிதனே கொட்டையிலம் அவள் திருமேனி அவளனிலோ அவள் சௌமிதனே மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் மஞ்சள் முகம் அவன் தேவி முகம் அதில் பெண்மை நீதம் அவன் திருவுள்ளம் மஞ்சள் முகம் அவள் தேவி முகம் அதில் பெண்மை நீதம் அவன் திருவுள்ளம் மலர்களிலே பழனிடம் கண்டே திருமாதவன் கருணை அவள் கண்டே மலர்களிலே பழமடம் கண்டே அதில் மாதவன் கருணையில் முகம் கண்டே மலர்களிலே பழனிடம் கண்டே நாவிடம் நாயகன் பெயர் திருப்பாட்டு நாதிலமேரங்கள் விளையாட்டு நாயகன் பெயர் திருப்பாட்டு ஆயகுட பிள்ளை விளையாட்டு ஆயகுட பிள்ளை விளையாட்டு இந்த அதிகவர்க்கெங்கும் அருள் கூட்டி ஆயகுல பிள்ளை விளையாட்டு இந்த அதிகவர்க்கெங்கும் அருள் கூட்டி மலர்களிலே பழ நிறம் கண்டே திருமாலவன் வடிவம் அதில் கண்டே பக்தி என்னும் ஒரு படத்தொடுத்தீனதில் பாசம் என்னும் பரந்தொடுத்தியே பக்தி என்னும் மலரெடுத்து பாசம் என்னும் ஒரு நூலெடுத்து உடல் உலகில் நான் தொடுதி சத்தியமே உண்மை நான் கொடுத்து அவையில் சாத்துகின்றேன் உங்கள் திருவடிக்கு சத்தியமேகள் தரதரை அவையில் சாத்துகின்றேன் உங்கள் திருவடிக்கு மலர்களிலே பழ நிறம் கண்டேன் திருமாதவன் கருணை அவள் கண்டேன் மலர்களிலே பல மனம் கண்டேன் திருமாதவன் கருணை முகம் கண்டேன் மலர்களிலே பல நிறம் கண்டேன் ஓடுமோ நாராயணா அறிவனுமோ நாராயணா அறிவனுமோ நாராயணா பராபரத்தை வரதொண்டி பரத்தை செந்தொண்டி சிவத்தில் சத்து தொண்டி சத்திக்கு நாதம் தொண்டி நாதத்தில் விந்து கொண்டி விந்து விடைய சதாசம் தொண்டி சதாசத்தில் மகிசரும் சதாசிவத்தில் ருத்ரனும் ருத்ர விஷ்ணுவும் விஷ்ணுவிட பிரம்மாவும் பிரம்மாவில் ஆகாயமும் ஆகாயத்தில் வைபும் வாய்ப்புவிட தெய்வம் தேவடைய அப்பவும் அப்புடைய பிரதிவும் நரமுக பட்சிகளும் தாவர சங்க பாதிகளும் தோண்டி மீண்டும் யாவும் தோன்றிய விடுதலை ஒருவருவா ஒருவருக்காகவும் மீண்டும் படைக்கப்படுவா அந்தபடி எந்தெந்த பிரமா ஆதிகளே ஜனகர் சனாதனர் சனத்குமாரர் சன சுதசர் என்ற நாமரப்பட்டு செய்தார் அருவரு சோழமலை கண்டு விளங்கி ஆசி பெற்று சர்கை கிரிகை யோகம் ஞானம் என்ற மந்திரங்களை கற்று சனகாதி முடிவு ஆசி பெற்றனர் அதை கண்ட பிரம்மா மறுபடியும் உற்பத்தி செய்ய முற்பட்ட போது அவரை மடியின் நாடும் ஆத்மாவில் வருஷனும் கட்டவர் வெக்கனும் பிறகு குளிலும் புலவர் நாவலிலும் புலசியர் காதலும் ஆற்றல் கண்ணிலும் ஆங்கரசர் மோத்திலும் கிருதி கரத்திலுமாக 10 பேர் தோற்றுவிக்கப்பட்டனர். அந்த 10 பேரை 9 பேர்கள் இல்லறத்தில் ஈடுபட்டு திருமணம் செய்து கொள்ள புறப்பட்டாரும் என்னையும் திருமணம் செய்து வாழ எமது தந்தை சொன்னதை மறுத்து உரைத்ததால் பூலகத்தில் என்னை கன்றுவாக பிறக்கும் வைத்தார். அப்பேற்பட்ட கன்றுவாக இருந்தார் என்ன தமையினார் தக்கன் கொடுத்த சாபத்திற்கு இணங்க சிறசாகப்பட்டது 1008 குருவ வடிக்கல் கட்டும் நாராயணா
மாணவருடைய பெருமைகள் சொல்லக்கூடிய பெருமை. நான் கூட என்னமா நினைச்சேன், என்ன மண்டை உடைய மாட்டேங்குது, சும்மாதான் சொல்றீங்க. உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருந்தேன் பக்கம் இடத்து மேல. சரி பிரச்சனை இல்ல, ஏதாவது எக்கு தப்புல போனாலும் கூட நம்ம அனுசரிச்சு போயிருவாங்க. ஒன்னும் பஞ்சாயத்துல நினைச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனா ஏன் தலை வெடிக்குன்னு சொன்னக்கு நீங்க பகுமானமா ஆசிரியர் வத்தியலா, அப்ப தெரிஞ்சு போச்சு வெடிக்கல. அப்ப எப்படா வெடிக்கும் நீங்க காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. வருத்தப்படாதீங்க. அப்படி எக்கு தப்புல என்ன வெடிச்சு வச்சுங்களேன், கண்டிப்பான முறையில் உங்க 4 பேருமே சேர்த்து கூட்டி விடாம இருக்கேன். அங்க ஒரு 3 நாடம் பேசியிருக்கேன், அதுக்கு தேவைப்படுது பக்கம் மேல. ஆக வரமாட்டீங்களா அப்படின்னு சொல்ல முடியாது. இப்பெல்லாம் வலுக்கட்டமா வர்றது இல்லையா, அதை பிடிச்சி கூட்டி வந்தேன். காளையார் கோயிலை சேர்ந்த தமிழ் அமுதன் அவர்கள் இங்கு வள்ளியாக நடிக்கும் சாந்தி ஸ்ரீ அவர்களுக்கு 101 ரூபாய் அன்பளிப்பாக அளித்துள்ளார்கள். வள்ளி சார்பாக நன்றி. வணக்கம் வணக்கம். ஆக அப்படிப்பட்ட பெருமைகள் பூத்துக்குழுவோட சோலைகள் இருக்கக்கூடிய பெருமையை ஆராய்ந்து பார்த்தாலும் தன்மையை தாங்க பேரமரவையா உண்மையை மற்றோட விட்டிருக்க மண்பறிவார் என்னையும் எப்பொழுதும் நன்மைகளை நாடிடுவாய் இன்னும் நன்றில்லாத எவரும் எதனவா என்று பெருமானத பொற்பாதம் வழங்கி கழகத்திற்குண்டான சிறப்புகளை சேர்த்தாலும் ஆக்க இலக்கணம் லிகிதம் கணிதம் வேதம் புராணம் வியாகரணம் நீதி சாஸ்திரம் தர்ம சாஸ்திரம் யோக சாஸ்திரம் மந்திர சாஸ்திரம் சௌர சாஸ்திரம் சிற்ப சாஸ்திரம் வைத்திக சாஸ்திரம் உருவ சாஸ்திரம் இதிகாசம் காவியம் அலங்காரம் மதுரவாரணம் நாடகம் நெடுத்தம் சுத்த பிரம்மம் வீணை வேணு மிருதங்கம் தாடம் அப்புற பரச்சை கடக பரச்சை கஜ பரச்சை கத பரச்சை ரத்ன பரச்சை பூமி பரச்சை சங்கம் இலக்கணம் மல்லயுத்தம் அகர்சரம் வித்து வேசனம் மதன சாஸ்திரம் மோகனம் வசீகரணம் ரதவாதம் காந்திரவாதம் வைப்படவாதம் கௌதுவாதம் தாதுவாதம் காவுடம் நட்டம் முட்டி ஆகாய கவனம் ஆகாய பிரவேசம் அதிர்சகம் இந்திர ஜாலம் மகேந்திர ஜாலம் அக்கிரதம்பம் சலதம்பம் சுக்குரதம்பம் கண்ணதம்பம் கடகதம்பம் திட்டித்தம்பம் வாக்குத்தம்பம் ஓட்டக்கூடிய 64 கலைகளுக்கு முதலுமையான அந்த கலைவாயின் பொற்பாத திருநாமத்தை வரையோடு தொடர்ந்து எல்லா வள பெருமைகளை கொடுத்தாலும் இருக்கக்கூடிய சிறப்பு வினைகளை தீர்க்கக்கூடிய வருமா விநாயகர் வருமா. அப்படிப்பட்ட விநாயகன் பொற்பாதம் அணிந்தா வாழக்கூடிய வாக்கு அனைத்தும் சீரும் சிறப்பும் பெருமையோடு அமையும் என்ற நோக்கத்திற்கிணங்க அவரது பொற்பாதம் அணிவோம், பெருமைகளை சேர்ப்போம். யாத முகத்துக்கு ஏத்த பாட வகித்த சாமி இங்கே இருக்குதையா, இங்கே இருக்குதையா. யாத முகத்துக்கு ஏத்த பாட வகித்த சாமி இருக்குதையா, இங்கே இருக்குதையா. கற்பக பேருக்கு அற்புத படங்களையும் கற்பக பேருக்கு அற்புத படங்களையும் எப்பயும் கொடுக்குதையா, எப்பவும் கொடுக்குதையா. முகத்து கேட்ட பாட வகித்து சாமி இங்கே இருக்குதையா. அது தீவிரம் இருந்த சங்கரெல்லாம் தீரமையா. அன்புடன் அத்தனை பேர்களுக்கு மகத்தான வணக்கங்கள்.
கைத்தட்டி பிரமிசத்தவர்களுக்கு நெஞ்சார்ந்த வணக்கம். பொன்னாட இடம், பேசக்கூடிய பெருமைகள், எத்தனை எழுச்சி, ஆடல் பாடல் கரகாட்டம் கச்சேரின்னு பல்வேறு வகையான நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கக்கூடிய கால சூழ்நிலைகளையும் அழியாத கலையாகிய இந்த நாடக கலையை முன்னிறுத்தி கலைக்கும் கலைஞர்களுக்கும் உயர்வு ஏற்படும் விதமாக இப்பேற்பட்ட நாடகத்தை வைத்து பெருமைசக்கூடிய அத்தனை அன்புள்ளங்களுக்கும் என் ரத்த சொந்தங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள், நன்றி. நினைக்கிறது வணக்கம். அடியேன் இந்த மாதிரி பகுதியில் இருந்து என்னுடைய வளர்ச்சி ஆரம்பிச்சிச்சு. அதனால அப்படிப்பட்ட இடத்துல இருந்து மேலும் மேலும் எந்த ஒரு உயரத்திற்கு போனாலும் வளர்ந்தரத்தை வரக்கூடாது. அப்படிப்பட்ட காரக்குடி இந்த பகுதியில் சுற்றியுள்ள பகுதியில் தான் எனக்கு ஆரம்ப கட்ட வளர்ச்சி. அப்படிப்பட்ட பெருமையை கொடுத்து மாபெரும் உயரத்திற்கு அழகாக்கூடிய அத்தனை உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள், நன்றி. நினைக்கிறது வணக்கம். ஆக பொன்னான இடம், மேலக்கூடிய சிறப்படிச்சக்கூடிய இடம், பலவட நலஞ்சொல்லி படித்த சிவானந்தை அளவனமது வர்த்தார் அழகு அலங்காரமலை குளமலை கோலமலை குழுமாமலை கொட்டமலை நிலமலை நீண்டமலை எம்மர்வாசிக்கு திருவேங்கடமலை, அப்படிப்பட்ட மலைகளுக்கு பிரவேசக்கூடிய புண்ணியமான இடம். ஒரு திட்டத்தை திட்டம்னா திட்டம் தீட்டக்கூடிய அளவுக்கு நம்ம சரியா இருக்கணும். பல பேர் என்னதே நல்ல விதமா 4 கருத்தை சொன்னாலும் கூட அதுல சில பேர் நுழைச்சு அவங்க அறிவுரை சொல்ல பேர் பல பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்ட இடம் பூவில இருக்கும். ஏன்னா நம்ம சொல்லக்கூடியது 4 பேருக்கு போய் சேர்தான்றது முக்கியம். அதுவும் நல்ல தகவலா இருந்தா ரொம்ப சந்தோஷம். நல்ல தகவல் சொல்லிக்கிட்டு இருக்கும் அதுல ஒரு ஆள் குறுக்க வந்து இப்படி எல்லாம் ஒரு சம்பவம் இருந்துச்சா இவன் சொன்னானன்றவுக்கு ஒன்று சொல்லிவிட்டு போயிடுறது. இது மாதிரி எல்லாத்தையும் நடக்குது. அப்படி ஒரு ஆள் கோயில் கட்டுவான். புதுசாக நம்ம இடத்துல கோவிலை கட்டி பெருமை சேர்ப்போம்னு நம்ம ஆள் ஒருத்தர் பேச 4 பேர் கூட்டம் போட்டு பேசியாச்சு. கோயில் கட்ட ஆரம்பிப்பான். அதுல ஒரு ஆள் குறுக்க வந்திருக்காப்ல, கோயில் கட்டுறது கட்டி அதை பத்தி பிரச்சனை இல்லை. கோயில் கட்டுனா அதுல ஒரு நிபந்தனை இருக்கு. நிபந்தனைக்கு கட்டுப்பட்டா கோயிலை கட்டுப்படுங்க, இல்லை கட்ட விட மாட்டீங்க. சொல்லுங்க ஐயா, என்னையா நிபந்தனைன்னு கேட்க. அப்பதான் அவர் சொன்னாப்லையா, நிபந்தனை என்ன தெரியுமா, கோயில் கட்டுற பத்தி பிரச்சனை இல்லை, பழைய காலத்து கோவிலா இருக்கு, இடிச்சிட்டு கட்ட போறியா, அது சந்தோஷம் தான். ஆனா ஒண்ணு, இந்த கோவிலை இடிச்சிட்டு கட்டியல்ல, இப்ப எந்த வடிவத்தில் இருக்கோ அதே மாதிரி தான் கட்டணும். வேற மாதிரி இந்த புதுசா அப்படி ஒன்று வைக்கிறது இப்படி அதை வைக்க கூடாது. இந்த கோவில் இப்ப எந்த வடிவத்தில் இருக்கோ அதே மாதிரி புதுசா கட்டிக்க. ஏத்துக்கிறீங்களா? ஏத்துக்கிறப்பா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, முதல்ல 2வது நம்பர் கேட்க. 2வது நம்பர் சொல்லிக்காப்ல. 2வது என்ன கட்டியனா, இந்த கோவில் எந்த இடத்துல இருந்துச்சோ அதே இடத்துல தான் புதுசா கோயிலை கட்டணும். வேற கிட்ட தள்ளி கட்டிக்க கூடாது. வேற கிட்ட தள்ளி கட்டக்கூடாது. இப்ப கோயில் இருக்கிற இடத்துல கட்டணம்பா இடிச்சு விட்டுன்னு சொன்னதுக்கு ஆமோதிக்கிறீங்களா? ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஏத்துக்கிறாங்க. சரிங்க. 3வது என்னங்க நிபந்தனை கேட்க. அப்பதான் அவன் சொன்னானா, புதிய கோயில் கட்டுற வரைக்கும் பழைய கோயிலை இடிக்க கூடாது. அப்பதான் போட்டேன் போடு ஆக குடியவே கெடுத்து போடுவேன். ஒரு 3 மாசம் ஊர பக்கம் போயிட்டு வராது, காசை கொடுத்து அனுப்பி விட்டு அதுக்கப்புறம் கட்டின காலம்லாம் இருக்கு. ஆக அப்படிப்பட்ட சிக்கலுக்கு மத்தியிலே எல்லா விட பெருமைகள் சொல்லக்கூடிய நாயகி, உலகம் பட்டக்கூடிய உத்தமையா, காசி விசாலாட்சி, காஞ்சிபுரம் காமாட்சி, எம்பெருமாள் குடிக்கணும் மதுரைகள் தாயவள் அங்கீக கண்ணி, மதுரை ஆடக்கூடிய மீனாட்சியின் பொற்பாதத்தை முறையோடு பாடிட்டு மற்றொரு பெருமையா பேசுவான். பல்லாக்கு குதிரகில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பல்லாக்கு குதிரகில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாட்டி ஜான கண்ணிடம் பாசவச்சனா சாத்தி, பாசவச்சனா சாத்தி, நம்ம கூட்டோட ஊருக்குள்ள ஊருக்குள்ள அவ வந்தாடி பேருக்குள்ள 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 உபாத கோயில போற. பல்லாக்கு குதிரகில பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாட்டி ஜான கண்ணிடம் பாசவச்சனா சாத்தி, பாசவச்சனா சாத்தி. ஆதி வீர உலராராம் யாதவதி உபாத போடு அரசினாடு அந்த புத்தேரு அது திருநாடு. ஆதி வீர உலராராம் யாதவதி உபாத போடு திருநாடு புத்தேரு அது திருநாடு. மாறாத அது கொண்ட மகராசி மரகாத நம்ம மீனாட்சி, ஊரோடு வீரோடு புறவாடு ஒரு காட்சி நடக்கும் மரத்தின் துணையே பவனி வரும் மீனாட்சி, பவனி வரும் மீனாட்சி, பாண்டியர் சொக்கரிட பாசவச்சனா சாத்தி, பாசவச்சனா சாத்தி. சுந்தரம் மீனாட்சி கரம் நடந்தாரி, அவன் மீடாத மாதவ கடந்தாரி, ஓடாதமே சேர போட்டார் சுந்தரி மீனாட்சி கரம் நடந்தாரி, அவன் மீடாத மாதவ கடந்தாரி. மறி போல அழுக்கத்தை கொடுத்தாரு மகராசி கண்ண படுத்தாரு, பேரண்ட பாலண்ட படுப்பான ஆனந்த பட முடிப்பாரு அடைக்குற மனுஷன் காரி.
அத்தனை உள்ளங்களுக்கு மகிழ்வான வணக்கங்கள், நெஞ்சார்ந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். ஆக பேசக்கூடிய பெருமை அறிந்து பொன்னாடுகிறோம். மேலும் மேலும் மனதிற்கும் சரி எல்லா விதமான சிறப்புடக்கூடிய உன்னதமான இடத்தை நோக்கும் பொழுது ஏதோ ஒப்பற்ற சத்தம் ஒன்று செவிக்கினிமையாக கேட்டுக்கிட்டே இருக்கு. என்ன சத்தம் ஒன்று தெரியவில்லை. சத்தம் நேரத்திலையும் கூட இவ்வளவு மாதிரி கூட்டமாக கத்திக்கிட்டு இருக்காங்கன்னா இவங்களுக்கு மாதிரி துணிச்சலும் விரும்பி யாருக்குமே கிடையாது. அப்படிப்பட்ட வள்ளி பேசக்கூடிய ஒரு இடத்து ஆளோடும் சொல்லக்கூடிய ஓம் என்ற பிரதம பொருளை முன்வைத்துக் கொண்டு முருகனுக்கான கவல் படித்த ஒரு கூட்டம். இந்த உலகத்தில் படித்தவர்கள் நிறைய வர வர வாழ்க்கையில பண்பாடு நகரையும் கூடிக்கிட்டே போகும். அப்படிப்பட்ட பெருமையோடு இவர்கள் எல்லாம் காவல் காத்துக்கிட்டு இருக்காங்க. லேசப்பட்டவர்களா சாதாரணமானவர்களா இப்படிப்பட்ட வழி வரைக்கும் நான் பார்த்த கிடையாது. மாணிக்க வள்ளி, மரகத வள்ளி, சுந்தரவள்ளி, நீலவள்ளி, பவளவள்ளி, சண்முகவள்ளி, முருகவள்ளி ஒட்டுமொத்த வள்ளியும் ஒன்னா சேர்த்தா கூட இந்த வள்ளிக்கு ஈடா வருமானு சொல்ல முடியாது. அப்படிப்பட்ட வள்ளியாக திகழ்ந்து கொண்டிருக்காங்க. நந்தவனத்தில் அனுதினமும் முருகனுடைய பெருமையை சொல்லிக் கொண்டிருக்கிறார். முருகனுடைய பெருமைகள் நாடு முழுவதும் சொல்ல 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 அவர்கள் வாழ்க்கை மேலோங்கி செல்லும். அஞ்சு முகம் தோன்றும், ஆறு முகம் தோன்றும், வெஞ்சமரில் அஞ்சேன் என வேல் தோன்றும், நெஞ்சில் ஒரு கால் நினைக்கின் இருகாலும் தோன்றும், முருகா என்று ஓதுவார் முன். அப்படிப்பட்ட மந்திரம் முருகனுக்கு பெருமை கூடிய மந்திரங்கள் இருந்தாலும் கூட இந்த உன்னதமான பெருமைக்கு மத்தியிலே எப்பேற்பட்டவனாக இருந்து கொண்டிருக்கிறார். எப்பயும் பார்த்தோம்னா படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை எல்லாருக்கும் கிடைச்சிருச்சுன்னா சண்டை வராது, சச்சரவு வராது, இந்த பிரச்சனை வராது. அப்படியா? இந்த படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்காம வேற வேலை பார்த்துக்கிட்டு வச்சுங்களேன், அங்கேதான் சட்ட சிக்கல் அதிகம். ஒரு கூட்டத்தில் ஒரு பள்ளிக்கூடத்தில் கிட்டத்தட்ட ஒரு 500க்கு 480 எடுத்துருப்பாப்ல. சரி, இன்னொரு ஆள் 380 எடுத்திருப்பேன். திடீர்னு பார்த்தா 350 எடுத்தாலுக்கு அரசாங்க வேலை கிடைச்சிடும். இந்த 480 வரைக்கும் எடுத்தாலும் சும்மா ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருப்பாப்ல. நாலு முழுதும் பார்க்க பார்க்க எரிச்சல் அதிகமாகிடும். ஒரு கட்டத்துக்கு மேல அம்புட்டெல்லாம் படிச்சு எடுத்த என்னடா பண்ண ஒண்ணுமே பண்ண முடியலடா, இன்னைக்கு சும்மா நம்மளை காட்டு எடுத்து அவன் எப்படா போனேன் இதை சிந்திச்சு சிந்திச்சு அவன் மனக்கூட போயிடாரு. பூலகத்தில் வரைக்கும் கிடைச்ச வேலை கிடைச்ச வரைக்கும் பார்த்துக்கிட்டே இருக்கணும். என்னைக்குமே ஒரு இலக்கை தீர்மானிக்கணும், இலக்கை தீர்மானிச்சு போயிட்டே இருக்கணும். போகக்கூடிய பாதைகள்ல போறதை பத்தி பிரச்சனை இல்லை. ஆனா அந்த வேலை கிடைக்கிற வரைக்கும் எந்த வேலையுமே பார்க்க மாட்டே இருக்க மாட்டீங்களா, அது மாபெரும் முட்டாள்தனம். கிடைக்கிற வரைக்கும் மற்ற வேலைகளை பார்த்துக்கிட்டு அந்த வேலைக்கு பயணிக்கும் பொழுதுதான் அந்த வாழ்க்கை சிறப்பா இருக்கு. படிச்சாலுக்கு வேலை கிடைக்க சொல்லிக்கிட்டு இருக்கோம். ஆரம்பத்தில் அப்படி ஒரு ஆளு படிச்ச படிப்புக்கு உண்டான வேலை கிடைக்கல, என்னடா வாழ்க்கை என்னடா சம்பாதிச்ச ஒண்ணும் பண்ண முடியலடா, ஒரு வேலையும் கிடைக்கல, வெட்டியும் கிடைக்கல, இவ்வளவு தூரம் படிச்சு என்ன பண்ண அப்படின்னு வேதகத்தில் சும்மா தவிச்சு ஒரு உத்தேடி பாதையில் உட்கார. அப்பதான் பக்கத்தில் ஒரு இடத்துல கரும்பலைகளை ஒட்டி இருந்தாங்களாம், சர்க்கஸ் கம்பெனிக்கு வேலைக்கு ஆட்கள் தேவை. சர்க்கஸ்கா பார்த்தாச்சு, சும்மாவே இருக்கிறதுக்கு அங்கேயாவது போவான் போல போட்டணும்ல. நேர விறுவிறு நம்மளால போயிருக்காப்ல. என்னன்னே ஏதோ வேலைன்னு போட்டிருந்தீங்க, எதுவும் பிரச்சனை இல்லை, என்னை சேர்த்துக்கங்க. இல்ல தம்பி வேலைக்கெல்லாம் ஆள் எடுத்தாச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லடே இப்பதானே பார்த்தேன், எப்படி என்ன வேலை தான் நான் செய்வேனே, ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன வேலை செய்வீங்களா, என்ன படிச்சிருக்கீங்க நீங்க? நான் பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேனே. பரவாயில்லையப்பு, பிஏ வரைக்கும் படிச்சிருந்தீங்க, நம்மள்ட்ட அந்த அளவுக்கு எந்த வேலையும் இல்லை. ஆனால் அப்படிலாம் இல்லைனே, நான் அந்த வரைக்கும் படிச்சிருக்கேன் அப்படின்னு மண்டக்கரணும் கிடையாது. எந்த வேலை கொடுத்தா நான் பார்ப்பேன், பிஏ படிச்சிருக்கேன் அவ்வளோதான். இல்லப்பா சர்க்கஸில் எல்லா வேலைக்கும் ஆள் வந்தாச்சு, குரங்கு வேஷம் போடத்தான் ஆள் இல்லை. நீ வேற பிஏ வரைக்கும் படிச்சிருக்குன்னு போடுவியா நம்ம தெரியல, நீ வேற வேலையை பார்த்துக்கப்பான்னு சொல்லி அப்படிலாம் இல்லைனே. குரங்கு வேஷம்லாம் அற்புதமாக போடுவீங்க நம்ம சொல்ல. சரி ஒன்றும் பிரச்சனை இல்லை, எவ்வளோ சம்பளம்? 8000 ரூபா கொடுப்பான் கொடுத்தேன். பரவாயில்ல ஒன்றும் பிரச்சனை கொடுங்க, நான் 1 லட்சம் கட்டி படிச்சேன், நீங்கள் 8000 தரீன்றீங்க, பரவாயில்ல வந்த வரைக்கும் லாபம் தான் அப்படின்னு மாதிரி சேர்ந்துட்டு குரங்கு வேஷம்லாம் போட்டு அப்படி நிற்க. குரங்கு வேஷம் போட்டால் போதுமா, குட்டிக்கர் நடிச்சு காட்டணும்ல. நம்மளால ஆதங்கத்தில் இந்த வேலை விட்டோம்னா பறி போயிடும், குட்டிக்கர்னா நல்லா அடிக்கணும்னு சொல்லி குரங்கு வேஷம் போட்டு அங்கிட்டு இங்கிட்டு 4 பக்கம் தவி சந்தோஷத்தில் குதிக்க. சந்தோஷத்தில் குதிக்கிறோம்னு குதிச்சு சிங்க குண்டுக்குள்ள போய் நம்மளால விழுந்துட்டேன். பத்தாவன் பார்த்தா சண்டாளத்தனமே நம்ம 8000 ரூபாய் சம்பளத்துக்கு ஆசைப்பட்டு குரங்கு வேஷம் போட்டு குதிக்கிறோம்னு சிங்க கூட்டுக்குள்ள விழுந்து உயிரை கையில் பிடிச்சிட்டு உட்காந்துருக்கேன். அப்பதான் சிங்கம் திரும்பி பார்த்து கட்டுச்சான், தம்பி பிஏ வாண்டுச்சான். பிஏவா? அப்ப அண்ணேன்னு இவன் கேட்க, நீங்கனே நான் எம்ஏ தம்பி, எம்ஏ வரைக்கும் படிச்சா எனக்கு சிங்க வேஷம் கொடுத்தாங்க, நீ பிஏ வரைக்கும் படிச்ச குரங்கு வேஷம். அந்த ஆருக்கு பத்தியா நரி, அந்த நரி எல்லாம் யாரும் கட்டினா 10வது கூட தாண்டாதவங்க, பக்கத்துல இருக்க ஒட்ட வச்சுங்க 12வது பெயிலா போனவங்க, எல்லாமே நம்ம கோச்சு அப்படின்னு இப்படி வாழ்ந்த கூட்டம்லாம் பலத்தை இருக்கு. ஆக படித்தாலுடைய நிலைமைகள் இப்படி போகாம நாடு முழுதும் இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அரசாங்க வேலை மட்டும் வேலை இல்லை, சுயதொழில் செய்து முன்னேற்றம் அடையக்கூடிய எத்தனை நிறுவனங்கள் நமக்கு இருக்கு. ஆக கிடைச்ச வரைக்கும் நல்ல ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்து போகக்கூடியவர் எல்லாருக்கும் பெருமை உண்டு. இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஆட்களாக இருந்தாலும் தகுதி உள்ளவை தப்பி பிழைக்கும் என்பார்கள். எல்லாருக்கும் இந்த உலகத்தில் பெருமை இருக்கு, எல்லாருக்கும் தனிப்பட்ட திறமை இருக்கு, எல்லாருக்கும் ஒரு திறமை இருக்கே தவிர ஒரே மாதிரி திறமை எல்லாருக்கும் கிடையாது. அப்ப அவரவருக்கும் தனிப்பட்ட திறமைகள் இருக்கு, அது என்னன்னு தேர்வு செய்து அதில் பயணப்பட்டோம்னா அது சால சிறந்தது. குப்பல்ற வேலையா இருந்தாலும் அதுல நம்ம முதலா இருக்கமா, அதுதான் இங்க பிரச்சனை இல்லை. அப்ப எந்த வேலை செஞ்சாலும் அதுல நம்ம தான் முதலா இருக்கணும், முதல் இடத்துல இருக்கின்ற தீர்மானத்தை தெரிந்து கொண்டு வாழ்க்கையில் வெற்றி பெற்றால் அனைவரும் வாழ்க்கையின் வெற்றி மையம் பூக்கும். அன்புள்ளங்களுக்கு மகத்தான வணக்கங்கள். அப்படிப்பட்ட பெருமை ஆக சால சிறந்த பூமியிலே எப்பேற்பட்ட பெருமை எல்லாத்தையும் தெரிந்து கொண்டாலும் மனிதன் வாழ்க்கையில் ஒன்றை தெரிந்து கொள்ளவில்லை. எனவே மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், இருந்த போதும் மனிதனுக்கு
ஒன்று மட்டும் தெரியவில்லை மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டான் பாடுவதை புரிந்து கொண்டான் இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை இசையின் மழகாய் பாடுகிறார் கருதுகள் போடி மண்டிகளை இழுத்து கொண்டு போடுகின்றார் இனிய குரலில் துணிவோடே இசையில் வழியாய் பாடுகிறார் கருதுகள் போடி மண்டிகளை இழுத்து கொண்டு போடுகின்றார் மனத்தில் வாழும் பறவைகள் போல் பாடி பாடி திரிகின்றார் மனத்தில் வாழும் பறவையை போல் பாடி பறந்து திரிகிறார் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டார் பாடுவதை புரிந்து கொண்டார் இருந்த போது மனிதனுக்கு ஒழுங்கு மட்டும் தெரியவில்லை கொடுத்து சட்டை கொள்ளி கொடுக்க தெரிந்து கொண்டார் உள்ள நரி போல் வந்து வைத்தார் உரியை கெடுக்க தெரிந்து கொண்டார் புரிந்து கொண்டார் உள்ள நரி போல் வந்து வைத்தார் உரியை கெடுக்க தெரிந்து கொண்டார் பள்ளி பறந்தால் மற்றவரை கிடைக்கிறாக தெரிந்து கொண்டார் பகத்தால் வந்தவரை இலக்குமாக தெரிந்து கொண்டார் மனிதனாக வாழ மட்டும் மனிதனுக்கு தெரியவில்லை மனிதனெல்லாம் தெரிந்து கொண்டார் பாடுவதை புரிந்து கொண்டார் இருந்த போதும் மனிதனுக்கு ஒழுங்கு மட்டும் தெரியவில்லை அப்படிப்பட்ட பொறுமை வணக்கம் 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 அன்புள்ளவர்களுக்கு நன்றிகள் நடிகர் வணக்கம் ஆக அப்படிப்பட்ட புனித பூமியிலே எத்தனை சிறப்புகள் எத்தனை பெருமை இருந்தாலும் கூட பழைய பாட்டு எப்ப கேட்டாலும் பழசா இருந்தாலும் புதிதாக தோன்றக்கூடிய எண்ணத்தை வைக்குது புதிய பாடல்கள் நாடு முழுவதும் இருந்தாலும் கூட புதிய பாட்டும் பாட்டுத்தேன் பழைய பாடலும் பாட்டுத்தேன் பாட்டில் இந்த முன்னேற்றம் கிடையாது பின்னேற்றம் கிடையாது பாடல் பாடலாக இருக்கு பாடலுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய முக்கியத்துவம் இன்ன வரைக்கும் நீங்க பாருங்களேன் எத்தனையோ சால சிறந்த பாட்டு அண்ணன் தம்பி 1000 பாட்டு வந்தாலும் கூட நீங்க பாடுங்க முத்துக்கு முத்தாண்டு இன்ன வரைக்கும் பேர் சொல்ற அளவுக்கு இருக்கா இல்லையா இருக்குல்ல எத்தனையோ காலம் கடந்து ஐயா அவர்கள் இயற்றி பெருமை சேர்த்து அன்பு சோதரர்கள் படம் அந்த படம் கூட அந்த படத்தில் பாடி கண்டசால ஐயா அவர்கள் எத்தனையோ பெருமைகளை சேர்த்த பாடல் இன்ன வரைக்கும் கேட்டால் இன்னும் நூற்றாண்டுகள் கடந்தாலும் இந்த பாட்டு அவ்வளவு இனிமையாத்தே இருக்கு மாறாது. இதில் மாற்றவே முடியாது அப்படிப்பட்ட சிறப்பு இருக்கு ஆக அப்படிப்பட்ட பெருமை இருக்கு ஆனா இந்த காலத்துல மருமகளே மருமகளே என்ற பாடலை கேட்கும்போது கூட இன்னும் இப்ப புதுமையாத்தே இருக்கு இத்தனை வரைக்கும் இருந்தாலும் கூட தாய்மாமே சீர் சுமந்து வரான்னு சீர் அதுவும் புதுசாத்தே இருக்கு ஆமா. ஆக பாருங்களே பாடல்கள் வெற்றி பெறக்கூடிய காரணங்கள் மக்கள் அது கொடுத்த முன்னேற்றம் கவிஞருடைய கைவண்ணம் என்னைக்குமே பழசு புதுசுன்னு அல்ல பழைய பேனா இருந்தாலும் புதிய கருத்து எழுதுல அப்ப பழைய பேனா நினைச்சு ஒதுக்க கூடாது அதுல புதிய கருத்துக்கள் வருதா அப்படின்ற சிந்தனை மட்டும் நம்ம எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட பெருமை இருந்தால் மட்டுமே அந்த வாழ்க்கை சால சிறந்ததாக பெருமையாக இருக்கும் ஏன்னா சில பேருக்கு போடுறான் ஒரு விஷயத்தை பேசுறோம்னா விஷயத்துல ஏதாவது ஒரு கருத்து இருக்கணும் கருத்து இல்லையா ஒண்ணும் இல்லாம மொட்டை சண்டையை போட்டு இருக்கிறத பெருசாக்கி சண்டையெல்லாம் ஒரு சண்டையை போட்டு அதை வச்சு சண்டை ஒரு பல பேர் இந்த ஊருக்கு வந்துருவாங்க எந்த சண்டையுமே இருந்திருக்காது ரொம்ப நாளா சும்மாவே இருக்கே ஏன்டா அப்படி சும்மா இருக்கு சும்மா இருக்கே ஒரே மன அழுத்தமா இருக்கு ஏன் தெரியலன்னு எதுக்குடா மன அழுத்தம் மன அழுத்தமே இல்லாம இருக்கே அதை நினைச்சு மன அழுத்தமா இருக்குன்னு அதை நினைச்சுமா அப்படிப்பட்ட ஆளு பல பேர் இருக்காங்க அப்படி சம்பந்தம் இல்லாத சண்டை ஒரு ஆளு புருஷன் பொண்டாட்டி கல்யாணம் ஆகி ஒரு 3 மாசம் இருக்கும் 3 மாசம் ஆனோட பொண்டாட்டி கேட்டுக்கா என்னங்க 3 மாசம் ஆச்சு கல்யாணம் ஆகி ஒன்னும் வேலை வெட்டிக்கு போற மாதிரி யோசனை இல்லையா சும்மாவே வீட்டில் உட்காந்து என்னங்க அர்த்தம் அப்ப நாலு பொழுது நம்ம பார்க்கணும் குடும்பத்தை உயர்த்தணுமா இல்லையா வேலைக்கு போற எண்ணம் இருக்கான்னு கேட்க அப்பதான் அவர் பார்த்துருக்காப்ல சும்மா இருமா வேலைக்கு போக தெரியாம இருக்கேன் அதெல்லாம் வேலைக்கு 1000 யோசனை வச்சிருக்கேன் என்னங்க யோசனை கேட்க சும்மா இல்லாம இருக்கேன் நினைக்கிறேன் 4 ஆட்டுக்குட்டி வாங்கலாம் இருக்கேன் பரவாயில்லையே 4 ஆட்டுக்குட்டி வச்சு என்னங்க பண்ணுவீங்க அது என்னடி கூறு எடுத்துமா கேட்குற 4 ஆட்டுக்குட்டியை கொஞ்சம் மேய்ச்சல் போட்டு கொஞ்சம் பெருசாக்குமா 10 ஆடா மாறு விற்பம் காசு வரும்ல பரவாயில்லையாங்க சரி அந்த காசை வச்சு என்ன பண்ணுவீங்க 3 எருமை வாங்குவேன் ஆக நல்ல யோசனையா இருக்கேன் 3 எருமையை வச்சு என்ன பண்ணுவீங்க 3 எருமையை மேப்பா அது 10 எருமையா மாறு அதை விற்ப காசு வரும்னு சொல்ல சரிங்க அந்த காசை வச்சு என்ன பண்ணி இந்த அம்மா கேட்க இதோட பேச்ச விடாம அவர் ஆரம்பிச்சிருக்காப்ல அந்த காசை வச்சு 5 பசுமாடு வாங்குவேன்
அதை சொன்னோனுவியே அது என்னடி கேட்டுக்கிட்டு இருக்க? பசுமாடு வாங்கினா பாலை கறக்கலாம், நீனும் குடிக்கலாம், நானும் குடிக்கலாம், கடைக்கு ஊற்றலாம், காசு வர முடியும்னு சொல்ல. கடைக்கு ஊற்றுனா காசு வருமா? சரிங்க, கடைக்கு ஊத்துறது ஊத்துறிய போற வழியில தான் எங்க அம்மா வீடு இருக்கு, அவங்களுக்கு ஒரு 3 வடி சேர்த்து ஊத்திட்டு போங்கன்னு சொல்ல. மாடு இன்னும் வாங்கல, மாடே வாங்கல, பஞ்சாயத்து இப்படி போய்கிட்டு இருக்கு. ஊத்துறது ஊத்துறிய எங்க அம்மா வீடு போற வழியில இருக்கு, 3 வடி பால் சேர்த்து ஊத்துங்கன்னு சொல்ல. அவர் பார்த்திருக்காப்ல, உங்க அம்மா வீட்டுக்கு நான் ஊத்துறமா இல்ல உங்க அம்மா அது லோன் போட்டு மாடு வாங்கி தந்துச்சா இல்ல புண்ணாக்கு தவிர வாங்கி போடுச்சா மேட்ச் என்னடி வாங்கிட்டு இருக்க? அதெல்லாம் ஊத்த முடியாது, நீங்க ஒத்த கால் அடிக்க அந்த மாதிரி ஆரம்பிச்சிருக்கு. ஊர்ல உள்ள அதிசயம் அப்படி உங்களுக்கு கொண்டாந்து கட்டி கொடுத்தாங்கல்ல, இதுதான் சொல்லி என்ன சொல்ல மாட்டீங்க? ஒரு மருமைய ஒரு பால் கூட கொடுக்க மாட்டீங்க. என்ன மருமை வெக்கம் கட்ட மருமை இந்த மாதிரி சண்டை கூட மாடு இன்னும் வாங்கல, மாடு வாங்கல, சண்டை அப்படி அடிச்சுக்கிட்டு போயிட்டு அடிச்சுக்கிட்டு ஊத்துறியா இல்ல நீ ஊத்துறியா அடிச்சு மண்டையை உடைக்க ஆரம்பிச்சாங்க. 3வது வீட்டுக்காலு கொஞ்சம் விவரமான ஆளு, ஆகா ஒண்ணுமில்லாத பிரச்சனை தானே ஊதி பெருசு பண்றாங்க, இதை உடனடியா நிப்பாட்டாட்டி பெரிய கலவரமா மாறி போயிடும் அப்படின்னு இவர் குறுக்க பாஞ்சிருக்காப்ல. டேய் பாரு நம்ம கேடா சண்டை ஓடுற, நீங்க போமா சும்மா எது கிடைச்சா சண்டை ஓட்டுக்கிட்டு பேசுற பாத்து சண்டை ஓடுற சண்டை வெக்கமில்லா சண்டை ஓட்டுக்கிட்டு இருக்க. உன் சண்டை நீ அப்புறம் வச்சுக்க. ஏண்டா நான் கேட்கிறேன், மாட்டை எப்படிடா கட்டி வந்த? மாட்டை கட்ட தெரியாம நீ வாட்டு கட்டிட்டு வந்துட்ட. அந்த மாடை அத்துக்கிட்டு போய் என்கிட்ட 3 ஏக்கர் காட்டை மேய்ந்து கொடுத்து எனக்கு 35,000 ரூபாய் அவதாரம் கொடுறான்னு இவன் கேட்க. அப்பத்தே அவன் பார்த்திருக்கான சண்டால பாவி என்கிட்ட மாடே இல்லையாடான் இருக்கான். மாடே இல்லையா? அப்ப இல்லாத மாடை வச்சு எப்படி அவன் மாமியார் போய் பால் ஊத்துவ சூடு இருக்காரான்னு கேட்டு கேட்பேன். அப்பத்தே புரிஞ்சிச்சு, ஆகா மாடே வாங்காம எப்படி சண்டை ஓட்டமா அப்படின்னு. ஒண்ணுமில்லாத சண்டைக்கு 1000 பேர் சண்டையை கட்டிக்கிட்டு அப்படிலாம் சும்மா தெரியாம வாழ்க்கைன்னு ஒரு அர்த்தம் இருக்கணும், பொருத்தம் இருக்கணும். இது ரெண்டும் சரியா இருந்தா மட்டும்தான் அந்த வாழ்க்கை சால சிறந்தது. ஆக அப்படிப்பட்ட பூமியிலே இவர்கள் எப்பேற்பட்ட உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள், மிகவும் நல்ல உள்ளங்களுக்கு சொந்தக்காரர்கள். நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு ஒன்று வளர்த்தாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சிகம்மா. நம்பிக்கை கொண்டு கல்லையும் பார்த்தா தெய்வத்தின் சாட்சிகம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சிகம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சிகம்மா. நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு ஒன்று மனசாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சிகம்மா, தெய்வத்தின் சாட்சிகம்மா. நதிவெள்ளம் தாழ்ந்து விட்டால் நதிசையில குற்றம் இல்லை, இது செய்த குற்றம் வண்டி வேறு வேதம்மா. நதிவெள்ளம் தாழ்ந்து விட்டால் நதி செய்த குற்றமில்லை, இனி செய்த குற்றம் வண்டி வேறு யாரம்மா. பறவைகளே பதில் சொல்லுங்கள், பறவைகளே மனதுக்கு மனது கொஞ்சம் தூது சொல்லுங்கள். இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் கண்டு ஒன்று மனத்தாட்சி ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா. தவறியும் வானம் அள்ளி விழுவதில்லையே. இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் என்று மனசாட்சி தெய்வத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து கல்லையும் பார்த்தால் தெய்வத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா. வணக்கம் அன்புடங்கள் அத்தனை பேருக்கும் நன்றி. நடிகர் வணக்கம். அப்படி
கோடி சிறப்பு செய்த பெருமையான பெண்மங்கை இவள். காவல் காத்துக் கொண்டு சிறப்பு. சீக்கிரம் வள்ளிக்கு முருகனுக்கு திருமணத்தை முடிச்சு வைக்கணும். நம்ம வந்த கழகமும் வெட்டி இருந்தா பேச வேண்டும். ஒரு பாதையில போறோம், இலக்க தீர்மானிச்சு ஓடணும். இலக்குன்னு ஒண்ணு இல்லைன்னா வாழ்க்கையில் எங்கேயுமே யாரும் பேச முடியாது. குறிக்கோள் இல்லாம வாழ்க்கை வாழக்கூடாது, தலைப்பு இல்லாம பேசக்கூடாது. ஒரு மனுஷன் வாழ்ற வாழ்க்கையே சிரிச்சு சந்தோஷமா வாழ்றதுக்காக. ஆனா எங்க சிரிக்கணும், எங்க சிரிக்க கூடாது ஒரு கணக்கு இருக்கு. எப்பயுமே 4 பேர் நிக்கிற இடத்துல போய் எக்காரது கொண்டு அழுதக்கூடாது. 4 பேர் நிக்கிற இடத்துல போய் அழுதம்னா நடிக்கிறான் பாருன்னு வாங்க. யாருமே இல்லாத இடத்துல போய் சிரிச்சுக்கிட்டு கூடாது. நேத்து வரைக்கும் நல்லா இருந்தாயா, நீ சுத்த பைத்தியக்காரனா போயிட்டு எங்க சிரிச்சிடமோ அங்க சிரிச்சிடணும், எங்க அழுகணுமோ அங்க அழுகணும். ஒவ்வொரு சிரிப்புக்கு பின்னணியிலையும் பல வித்தியாசங்கள் இருக்குன்னு கொடுத்த ஒரு நாடு நம்முடைய நாடு. அது என்ன சிரிப்புல பலரகம். இன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் அதிர்ஷ்டசாலி, துன்பத்தில் சிரிக்கக்கூடியவன் ஞானி, கண்டவுடன் சிரிக்கக்கூடியவன் காரியவாதி, கற்பனைகள் சிரிப்பவன் கவிஞன், தெரிந்து சிரிப்பவன் நடிகன், தெரியாமல் சிரிப்பவன் ஏமாளி, நிலை உணர்ந்து சிரிப்பவன் நிதானமானவன், நிலை உணராமல் சிரிப்பவன் நிதானமற்றவன், ஓயாமல் சிரிக்கிறவன் பைத்தியக்காரன், ஓட விட்டு சிரிப்பவன் வஞ்சகன், உட்கார்ந்து சிரிப்பவன் சோம்பேறி, உழைப்பில் சிரிப்பவன் மட்டுமே மனிதன் வழிபடுத்தி கொடுத்த பொன்னான தாய்த்து தமிழ்நாடு நம்முடைய நாடு. அதனால இந்த பூமிக்கு மட்டும் மக்கள் எல்லாம் சிறப்பும் பெருமையும் கொடுத்துட்டே இருக்கு. இது 7 இசை நாடகம், 7 பேச்சு, இசைனா பாட்டு, நாடகம் நடிப்பு. இது மூன்று கடவுளோட போயிட்டு இருக்கிறோம். இதுல ஒன்றை இழந்தோம்னா வாழ்க்கை நல்லா இருக்காது. 4 வீல் இருக்கக்கூடிய வண்டியில 1 போச்சு பரவாயில்ல, 3 வச்சு ஓட்டி 1 போயிட முடியுமா? 4ம் சரியானதுல போகும்போதுதா அந்த வண்டி சரியான இடத்துல போய் சேரும். ஏதோ அப்போதைக்கு நல்லா இருக்குன்னு காத்தடிச்சு விட்டு ஓட்டி போகலாம், இடவுல எங்க நிற்கின்னு யாருக்கும் தெரியாது. ஆக இந்த பூலகத்துடைய யதார்த்த கணக்கு யாருடைய சிந்தனைகள் எப்படி இருக்கும் தெரியாது. சில பேருடைய சிந்தனைகள் யாரெல்லாம் இறங்கலாம், கூடலாம், குறையலாம். நம்ம ஒன்று சிந்திப்போம், அவங்க ஒன்று சிந்திப்பாங்க. இந்த வாழ்க்கையுடைய எள்ளு மூச்சு கடவுள் எங்கெங்கே இருக்கா நம்ம எல்லாம் தெரிவிக்கிட்டே இருக்கோம். எங்கதான் இருக்காரு ஒரு சர்ச்சை. கடவுள் 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 உள் கடந்து உனக்குள் இருக்கிறார் கடவுள் அப்படின்னார். பூமியில மனம் கொண்ட ஈசனா இருப்பதால் மனிதா நீ மனிதன் என்று வாழ்க்கையை பெருமை சேர்த்தார். உள்ளம் பெருங்கோயில், ஊருடம்பு ஆலயம், வல்லர் பிராணருக்கு வாய் கோபுர வாசல், தெள்ளம் நிறைந்தாருக்கு சிவனை சிவலிங்கம். இப்படி கடவுள் எங்க பார்த்தாலும் இருக்காரு. நம்மால் சொல்ல கடவுள் எங்கதான் இருக்காரு. சர்ச்சைன்னு ஒண்ணு இருக்கும்ல. நம்மால பூலகத்துல 10 நாளா பட்டினியா கிடக்கிறாள்கிட்ட பழைய கஞ்சியை கொடுத்தா கூட கடவுளா தான் தெரியும். வண்டியே கிடைக்காத ஆளுக்கு கல்லெல்லாம் இறங்கும் போது மதுரையிலிருந்து வர முடியல, போக முடியல. எக்கு தப்புல எங்கனையும் ஒரு சைக்கிள் கிடைச்சா கூட ஆச்சரியமா தெரியும். ஆக அந்த நேரத்துக்கு இதாக கிடைச்சிச்சு. அப்ப பசியில வரக்கூடிய ஆளுக்கு எப்படி அதை பார்த்தா கடவுளா தெரியுதோ, கடவுள் நீக்கமர இருந்தவர் நம்ம ஆளு எங்க இருக்கான்ற சர்ச்சையில கோயில் வாசல்ல மீனாட்சி அம்மன் கோயில் உட்காந்து ஒரு பிச்சைக்காரன் பிச்சை எடுக்க, நம்ம ஆளு பிச்சை எடுத்த நேரமா தெரியல. தட்டுல 5 ரூபா, 1 ரூபா, 2 ரூபா அப்படித்தான் காசே விழுந்திருக்கு. சாயந்தரம் எண்ணி பார்த்தா மொத்தத்துக்கு ஒரு 55 ரூபா 70 ரூபா தேறி இருக்கு. பார்த்திருக்கேன். நம்ம ஆளு 15 வருஷமா அந்த 75, 80, 100 இதுக்குள்ளதான் பிச்சையை வாங்கி பழக்கப்பட்டாரு. என்னமா தெரியல. எப்பயும் மீனாட்சி அம்மன் கோயில் வாசல் உட்காந்து பிச்சை எடுக்கிறாரு. வழி தடுமாறி போய் பக்கத்துல உள்ள சாராய கடை வாசல்ல போய் உட்காந்துட்டாப்ல. உட்கார்ந்த நேரமா நம்ம தெரியல. நம்மால குடிச்சதுக்கு அதுக்கும் கொண்டாந்து 50, 100, 200 தட்டுல கொண்டாந்து போட, தட்டுல ஓட்டணும். நம்மால எண்ணி பார்த்திருக்கேன் ஒரு 5500 தேறி இருக்கு. அப்பத்தான் தட்டை பார்த்து பிச்சைக்காரன் நினைச்சானா, அடி மீனாட்சி இத்தனை காலமா நீ இங்கேயா இருந்த, உன்னை அங்கேயே போய் தேடி தெரிஞ்சுக்க. காசை பார்த்தோம்னா கடவுளே இங்கிட்டு இருக்காரு. நம்மளால ஒரு கூட்டத்தோட கிளம்பாம அப்ப கடவுள் எங்க இருக்க? எல்லா இடத்துலையும் இருக்கார். நீக்கவர பொருள். அதனாலதான் கல்லின் தேவர் கண்டா, காற்றின் தேவர் கண்டா, பசியின் சாணின் தேவர் கண்டா, வெட்ட வடிக தெய்வம் என்று வேறு தெய்வம் இல்லை ஏன்னு உலகத்தில் இறைவன் எங்கும் இருக்கிறான்னு சொன்னார். அப்ப என்ன அர்த்தம்? இந்த உலகத்துல அவசரத்துல கீழே விழுகும் போது 4 பேர் தூக்கி விட்டானா அவன் கடவுள். கை கொடுத்து உலகம் இல்லான்னு பரவாயில்ல, நல்ல வார்த்தைகளை சொல்லி உன்னால முடியாது இருக்காப்பா, ஏன் தம்பி வருத்தப்படாத தம்பி, உன்னுடைய வாழ்க்கை எங்க போனாலும் எப்படி போனா நல்லா இருக்குமியா, 4 பேர் உத்துவம் கொடுக்குறாள், அதே பெருசு. இப்ப நல்ல தமிழ்ல பேசுறாள் தமிழ் அறியா அப்படியே கிடையாது. நல்ல தமிழ்ல பேசுறவங்க நல்லவங்களா கேட்டா கிடையாது. தமிழ்ல யார் நல்லா பேசுறா அதை இங்க சித்த சிறப்பு இருக்கு. போயிட்டு இருக்கீங்க, நான் பேசுறேன். நீ எங்கு சென்றாலும் எண்ணிய காரியம் இன்னும் 6 மாதத்திற்கு நீ எந்த ஒரு வேலையை தொடங்கினாலும் அத்தனையும் நஷ்டத்தில் முடியும், உனக்கு அத்தனையும் கஷ்டம் அப்படின்னு ஒரு ஆள் சொல்றாப்ல. இது நல்ல தமிழ் தான். ஆனா வார்த்தை சரியா இருக்கா? நல்ல தமிழான பேசுறேன், நல்லா இல்ல. ஆனா வார்த்தைகள் சரியில்லை. அதோ ஒரு சாதாரண பூ கட்ட ஒரு ஆளு, ஒரு கிழவி, வயசானம்மா, நீ போ மகாராஜா, உன் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு பாரு, ஏ போயா நீ தொட்டாலும் தொடங்குமியா, மத்தால் மாதிரியா நீ என்ன செஞ்சாலும் நல்லபடியா நடக்கு, நீ போராசா அப்படின்ற. இது நல்ல தமிழ் கேட்ட இல்ல. இது ஒரு சில மாதிரி பேச்சு வழக்கு. ஆனா பேசக்கூடிய தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு. அப்ப யதார்த்த வழக்குல யாரா இருந்தாலும் நல்ல தமிழ்ல பேசுற முக்கியம் இல்ல, தமிழ்ல நல்ல வார்த்தைகளை யாரெல்லாம் பயன்படுத்துகிறார்களோ அவர்கள் தான் வாழ்க்கையில் உயர்ந்தத்துக்கு செல்ல முடியும். அப்படிப்பட்ட பொறுமையோடு இந்த பெண்மங்கை ஆளோடம் விசத்துக் கொண்டிருக்கிறார். ஆளோடம் பாடும் தென்ற பாடும் பெண்களே, ஆகாயோ தேடும் பெண்களே, பட்ட பட்ட பொட்டு வச்சு வண்ண வண்ண முடிக்கவா, சின்ன
சின்ன சின்ன கண்ணங்கள் உண்மைகின்ற தேர்ந்தெடுத்துவா முடிக்கவா சின்ன சின்ன கண்ணங்கள் உண்மைகின்ற தேர்ந்தெடுத்துவா காத்தடித்து வெள்ளி மலை காய்வதில்லை சத்துகளை போட என்றும் சுழிகளும் தெரிவதில்லை ஆடிவரை போட என்றும் காவல் என்றும் ஆய்வதில்லை காசுவரம் கேட்குவா பேசுகின்ற மீதம் எல்லாம் வாசல்களை காட்டுவா காடவே சீரடா காடவே சீரடா நாடடா நாட்டோடு ஆடோடும் பாடும் கண்களே ஆராயோ தேரும் திங்களே வார்த்தைகள் உன்னையன்று தேர்வில்லை பொன்னைகள் நான் கொடுக்க என்னிடத்தில் தேர்வில்லை நான் கொடுத்தேன் இரண்டு கைகளில் பாதைகளும் ஒத்தை கட்டினார் சீரடா பாடிரே ராமச்சம் சூர பாடும் கண்களே ஆராயோ பின்னே முடிக்கவா சின்ன சின்ன கண்ணகளில் பாடும் கண்களே காண முழக்கம் கொண்ட பெருமடி வணக்கம் 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 அன்புள்ள நன்றிகள் ஆக அப்படிப்பட்ட ஓசைகள் வருதான் கூட வேணும் துறையப்பா வேதனைக்கு தீரப்பா நாடு முழுதும் நமக்கப்பா நம சிவாய துறையப்பா திரு செந்தூர் படி வேலனப்பா எமது சிந்தைகளை மாறியப்பா முன்னோர்கள் வாக்கப்பா எந்த மூலமந்திர சைக்கற்பார் சொல்லி அப்படிக்கெல்லாம் பெருமை சேர்த்த அந்த சுப்பிரமணியன் குடியக்கூடிய சுந்தர பூமி அப்படிப்பட்ட பூமி நம்மோட நினைப்பா மத்தாளோட நினைப்பான என்ன அர்த்தம் பெருமாள் வாசல் மாடு நம்ம ஆளு கும்பிட்டுருக்கா சாமியெல்லாம் கும்பிட்டு பத்திரப்படுத்தி வெளியில கணவன் மனைவி வெளியேறும் போது நம்ம ஆளு கேட்டிருக்காங்க வாங்குங்க 1 மணி நேரமா கும்பிட்டு அப்படி என்ன கும்பிட்டியன்னு கேட்க அப்பதான் அந்த அம்மா சொன்னுச்சா 1 மணி நேரம் கும்பிட்டு என்ன கும்பிட்டு நினைக்கிறீங்களா 7 ஜென்மத்துக்கு அவர்தே வீட்டுக்கார வரணும் நான் சாமியை கும்பிட்டேன்னு அவங்க சொல்ல 7 ஜென்மத்துக்கு அவர்தான் சாமி புருஷனா வரணும் சாமி கும்பிட்ட சேர்த்தேன் நீ என்னப்பா கும்பிட்டேன்னு வீட கேட்க அப்பத்தே அவர் சொன்னாப்பலாம் இதுதான் அந்த 7வது ஜென்மமா இருக்கும் நான் கும்பிட்டினாரா முதல் ஜென்மமா இருந்தா ஆளை சாத்து போடுவோம் இப்படி எல்லாம் கணக்கு போயிட்டு இருக்கு ஆக உள்ளத்துல என்ன நினைக்கிறேன்னு யாருக்குமே தெரியாது அப்படிப்பட்ட பெருமையோடு இவர் இருக்கக்கூடிய இந்த பூமி எப்படி உண்மை இருந்தாலும் இந்த வனத்தில் அவர்களுக்காக பேசக்கூடியது கடந்தாய்வாளி உங்கள் முன்னால் நாரதராக நடித்துக் கொண்டிருக்கும் தம்பி ஜெயபார்த்தியன் அவர்களுக்கு விழாக்குழுவின் சார்பில் பொன்னாடை நிமித்து பெருமைப்படுத்தப்படுகிறார்கள். ஆமாம் அதனாலே பொன்னாடை அணிவித்து புகழாரம் சேர்த்த எங்கள் மாபெரும் கிராமத்தார்களுக்கும் இளைஞர்களுக்கும் தாய்மார்களுக்கும் மேலும் நாரதர் வந்தாலும் மேடையின்பாகவே படுத்து உறங்க வேண்டும் என்று தங்களது நேர்த்திக்கடனை செம்மையுற செய்து கொண்டிருக்கக்கூடிய பக்தகோடி மெய்யன்பர்களுக்கும் செலுத்திக் கொண்டிருக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள். அவர்களெல்லாம் தூங்கிட்டே இருக்கா, தூங்குற ஆளுக்கள் ஏறத்தால ஒரு வித நம்பிக்கை வந்துருச்சு. இனிமே நாடை நல்லபடியாக நடக்க மாட்டு பேசாம படுப்போம் படுத்துட்டாங்க. முடிச்சு பார்க்குற ஆளுக்கு இன்னும் கொஞ்சம் சந்தேகம் இருக்குன்னு அர்த்தம். உரிய வர வரைக்கும் உட்காந்து அவரும் சரியா இருக்க பார்த்தே விடுவோம். முடிச்சிருக்க பூரா அந்த சந்தேகமா அதெல்லாம் இருக்குன்னு நினைக்கிறேன். அவ்வளோ இல்லை. ஆக பெருமைகளை சேர்த்துக்கொண்டு இவர்கள் இருக்கார்கள். எனவே தாய் அந்த முத்துமாரிக்கு நன்றி சொல்லி பெருமைகளை சேர்ப்போம். நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே, நன்றி உனக்கு சொல்ல வார்த்தை இல்லை மாறியே,
நன்றி. வருகிறான் காவலாளி எப்படி பெருமையோடு சுத்தரம் நிலைத்ததும் பொன்சிறந்த மங்கை சுத்தரம் நிலைத்ததும் பொன்சிறந்த மங்கை இவள் இந்த உலகில் அத்தரம் இருந்து பவர் சுத்தி முழங்கினாரோ